This is air traffic control. You're cleared for takeoff. Flight attendants, prepare for takeoff, please. ஹாய் ஹலோ இன்றைக்கி தேதி வந்து ஏப்ரல் 28 காலைல 5:30 மணி ஆகுது. இந்த வீடியோ எதுக்காகடானா நான் பண்ண தப்பு நீங்கள் யாரும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சனிக்கிழமை நைட்டு ஒரு 11 மணியை போல் வண்டி நிப்பாட்டும் போது ஏதோ சாதிச்சிட்ட ஒரு ஃபீலிங்கோடு நிப்பாட்டினேன். என்னடான்னா இதோ பாருங்கள், இப்போ நான் வண்டி நிறுத்தியிருக்க ரேக்கு பாருங்கள், என் வண்டி நடுவில் நிற்க உங்களுக்கே தெரியும். 2 ரேக்கு. இது தெரியாமல் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த வண்டிங்களுக்கு பின்னாடி பின்னாடி பக்கம் கேப் இருந்துச்சு. இந்த அங்கிள் வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு இங்கே தடுமாறிட்டு இருந்தார். ஏன்டா அங்கே கேப் இருக்கும்போது இவர் இங்கே தடுமாறுறாரு அப்படின்னு நான் யோசிக்காமல் உள்ளே விட்டு பின்னாடி நிப்பாட்டினோடனே என்ன ஆகிடுச்சு, நேற்றுக்கு இறங்கி தண்ணி பிடிக்கலான்னு இந்த பக்கம் வரும்போது தான் எனக்கு தெரியுது இது 2 ரேக்குன்னு. ஸோ அப்புறமா தான் நான் ஃபீல் பண்ணேன், அச்சோ நம்ம வண்டியை இப்படி நிப்பாட்டிட்டோமே, எவனாவது ஏர்லி மார்னிங் எடுக்கிறதுனா நம்ம வண்டியை மூவ் பண்ணுமே, டியூட்டி ஓப்பன் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி ஒருத்தன் வந்து சாயந்தரமே கேட்டுட்டான். ஃபஸ்ட்டு ஒருத்தன் கேட்டான், நான் 6 மணிக்கு எடுப்பேன்டானே, ஓகேன்ட்டான். அடுத்து இன்னொருத்தன் வந்துட்டு நான் 2 மணிக்கு எடுக்கணும் வண்டி அப்படின்ட்டான். அப்புறம் நான் கனெக்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு டைம் 24 ஹவர்ஸ் ரெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் வண்டி எடுத்து ரிவர்ஸ் விட்டு அவன் எடுத்த பார்க்கிங்கில் நான் போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக பார்த்து நிப்பாட்டுங்க. எனக்கு எப்போவும் இப்படி நடந்ததில்லை. நான் மேக்ஸிமம் பார்த்து தான் நிப்பாட்டுவேன். இந்த தடவை வண்டிக்கு பின்னாடி இடம் இருக்கும் பார்த்துட்டு அப்படியே டக்குன்னு நிப்பாட்டி விட்டு எண்டு கண்ட்ரி கொடுத்து விட்டேன். நைட்டில் குளிரில் இறங்கி பார்க்க யோசிச்சுக்கிட்டு விட்டுட்டேன். இந்த மாதிரி 2 ரேக் இருக்க மாதிரி பார்க்கிங்க இங்கே தான் பார்க்குறேன். நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. இதுவும் ஒரு பாடம் தான், பட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் படாமலே தெரிஞ்சுக்கோங்க என்னோடய அனுபவத்தை வச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ இந்த நவுத்தி விட்டதுனால என்ன ஆகுண்டானா, டியூட்டி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நான் சிங்கிள் டிரைவராக இருந்தேன்னா ஏர்லி மார்னிங் 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் என்னோடய டியூட்டி எவ்வளோ சீக்கிரமாக முடியும் அதை யோசிச்சு பாருங்கள். இல்லைனா அட்லீஸ்ட் வண்டி நிப்பாட்டும் போது நான் கார்டை வெளியே எடுத்துருக்கணும். டேக்கோ விட்டு வெளியே எடுத்துருந்தா கூட நான் நகர்த்தி விட்டு அப்புறமா பிரிண்ட் அவுட் எடுத்து நான் இதுக்காக தான் நகர்த்தினேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கலாம். இப்போ டியூட்டி ஓப்பன் ஆகிடுச்சு. 2 பேர் இருக்கனால பிரச்சனை இல்லை. 21 ஹவர்ஸ் ஒர்க்கிங் டைம், 18 ஹவர்ஸ் டிரைவிங் டைம் இருக்குது. என் வேலைக்கு எந்த பிரச்சனையும் வராமல் வேலையை முடிச்சிடலாம். ஒத்தையாக இருந்தீங்கன்னா மேனேஜர் கேள்வி கேட்மா, ஏன் இதெல்லாம் பண்ணுற, ஏன் அப்படி பண்ணுற அப்படின்ட்டு. ஸோ இதை பார்த்துக்கோங்க. அதை நவுத்தி விட்டுட்டு எனக்கு 2 மணிலேருந்து இப்போ 5 மணி வரைக்கும் எனக்கு தூக்கமே வரல. மனசுக்குள்ளே ஃபுல்லாக அப்படியே குழப்பமாக ஓடிக்கிட்டே இருந்துச்சு. 2 மணிலேருந்து படுத்தே தான் இருந்தேன். 2 மணிக்கு முன்னாடி எனக்கு முழிப்பு வந்துடுச்சு. எத்தனை மணின்னு டைம் பார்க்காமலே நான் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். எத்தனை மணிக்கு நான் இவன் வந்து எழுப்புவான், இன்னும் ஆகலை போல், தூங்கிட்டான் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக வந்து 2 மணி 6 நிமிஷத்துக்கு தட்டி எழுப்பிட்டான். ஓகேங்க, பார்ப்போம்.